குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா? ஆமாம், மே 9ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டே இன்னும் வரல சார். இல்லைங்க, விடாமுயற்சிக்கு வந்து தொடர்ந்து ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அது அடுத்தடுத்து ஊர்ஜிதமாகிட்டே இருக்கு. இந்த பக்கம் வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் வந்து வராரு, மும்பைலேருந்து கிளம்பி வராரு. பெங்களூரில் ஷூட்டிங் நடக்குது. அவர் தங்குற இடத்துக்கு வாடகை கட்டல. பெரிய பிரச்சனை என்னன்னா, அஜித்தினுடைய சம்பளத்தை குறைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ராயன் திரைப்படம் தனுஷோட கெரியர்ல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கதையா அமைய போகுது? இல்லை, அவர் லைஃப்பில் அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ஒரு அதிரடியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு அதிரடியான நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு அதிரிபுதிரியான ஒரு படம்னா இதுதான். அரண்மனை இப்போ 50 crores வசூல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க, உண்மையா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 50 கோடி வசூல் பண்ணிச்சான்னு நமக்கு தெரியாது. பட் படம் வந்து எல்லா ஏரியாக்கள்லையும் நல்லா போயிட்டு இருக்கு. பல பேர் அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. எப்போவுமே சுந்தர்சி படம் வந்து ஒரு கேரண்டி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50 கொட்டாவி விட வேண்டிய இடத்துல ஒரு 5 கொட்டாவியோட வெளியே வந்துடல. சன் பிக்சர்ஸ் மேலே இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடலை வந்து உபயோகிச்சுட்டாங்க அப்படின்னு. இவருக்கும் கவிஞர் வைரமுத்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. வைரமுத்து வந்து இனிமேல் இதை பற்றி நான் பேச மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஒதுங்கிட்டார். கார்டு கொடுக்கப்பட்டதான் சொல்லப்பட்டது, உண்மையா? ஆமாம், சிம்புவுக்கு ரெட் கார்டு போட்டு ரொம்ப காலம் ஆச்சு இங்கே. ஆனால் அதற்கப்புறம் சிம்பு 3 படம் நடிச்சிட்டார். இந்த முறை வந்து சிம்பு தப்பிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இது நடந்துகிட்டே இருக்கு இங்கே. வணக்கம் வந்தனன் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா? ஆமாம், மே 9ஆம் தேதி ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டே இன்னும் வரல சார். ஏன்னா அஜித்தோட அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு, அவருடைய வெளியில போறது, ஃபேமிலியோட இருக்க போட்டோஸ், வீடியோஸ் தான் வந்துட்டு இருந்தது. விடாமுயற்சியோட படத்தோட எந்த அப்டேட்டுமே வரல. அந்த ஒரு ஆக்சிடென்ட் சீன் மட்டும் வந்தது. அதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ அதுக்குள்ள அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல எப்படி எடுத்துக்கிறதுன்னு. இல்லைங்க, விடாமுயற்சிக்கு வந்து தொடர்ந்து ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது அடுத்தடுத்து ஊர்ஜிதமாகிட்டே இருக்குது. இப்போ லைக்கா நிறுவனம் சார்பாக வந்து பல பேர் பேசுகிறவங்க அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ கோடி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்கிறத அடுத்தடுத்த படங்களில் எதிரொலிக்குது. இப்போ அவங்க வேட்டையன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்தியன் 2ன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் 2ல் ஒரு சாங்கு பாக்கி இருக்குது. அந்த சாங்கை வந்து சங்கர் போய் எடுக்கணும்னு சொல்லும்போது, இல்லை சார் அந்த சாங்கே எடுக்க வேண்டாம், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. இந்த பக்கம் வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன் வந்து வராரு, மும்பைலேருந்து கிளம்பி வராரு. பெங்களூரில் ஷூட்டிங் நடக்குது. அவர் தங்குற இடத்துக்கு வாடகை கட்டலை. இவங்க தங்கின ஹோட்டலில் ரெண்ட்டு இவங்க கட்டாமல் ஹோட்டல் நிர்வாகம் அமிதாப் பச்சன்ட்ட நீங்கள் பே பண்ணல சார், அதை கொஞ்சம் கரெக்டாக பே பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் கம்பெனி அப்ரோச் பண்ணுறாரு. கம்பெனிலேருந்து சரியான பதில் இல்லை. ஒரு அமிதாப் பச்சன் லைஃப்லேயே இப்படி நடந்தது கிடையாது. பயங்கர டென்ஷன் ஆகி அவரே பணத்தை கட்டிட்டு போயிட்டார். ஸோ அப்படி வந்து சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது லைக்காவுக்கு. லைக்கா வந்து பல கோடிகள் கையில் வச்சுருக்கிறாங்க. அவங்க லண்டனில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஓகே தான். பட் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனையோ பணமெல்லாம் போய் லாக் ஆகிருக்கு அங்கங்கே. ஸோ அப்போ அவங்களால பெருசாக ரிலீஸ் பண்ணி கொண்டு வர முடியல. இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதில் தான் விடாமுயற்சி போய் சிக்கிட்டு. நான் என்ன சொல்ல வரேன், விடாமுயற்சி ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் சிக்கிச்சுங்கிற ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு நீங்கள் ரசிகர்களை வச்சுருக்கலாம். இப்போ 50% ஷூட்டிங் எடுத்திருக்கீங்க. இந்த 50% ஷூட்டிங்லேருந்து நீங்கள் எண்ணி 4 ஸ்டில்லை மட்டும் எடுத்து வச்சுருந்து மாதம் ஒன்றா ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த படம் நின்று போயிருக்குங்கிற உணர்வே ரசிகர்களுக்கு வந்திருக்காது. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடக்குது, இந்த படத்துக்காக நாங்கள் சிஜி வேலை பார்க்குறோம், விஎஃப்எக்ஸ், ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து வேறு மடை மாற்றி இருக்கணும். கரெக்ட். எல்லாருக்குமே என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த படம் வருமா வராதாங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிருச்சு. இன்னொன்று சென்டிமெண்ட்டாகவே இப்படியெல்லாம் ஒரு படம் குறித்து தகவல்கள் வந்துச்சுன்னா அந்த படம் அடுத்தடுத்து வளர்வதில் பெரிய தடை இருக்கும். மன ரீதியாகவே எல்லாருமே டவுன் ஆயிடுவாங்க. ஒரு உற்சாகம் வந்து அப்படியே வடிஞ்சு போய் அப்படியே ஏதோ கடமைக்கு வேலை செஞ்சோங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துக்கு யாரையுமே அவங்க கொண்டு போயிருக்கக்கூடாது. அதுக்கு சின்ன சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும். பல நிறுவனங்கள் பண்ணுவாங்க. பல நிறுவனங்கள் கையில் பணம் இருக்காது, ஷூட்டிங் நடக்காது, ஆனால் பரபரப்பாக இயங்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு இதை காமிச்சிட்டே இருப்பாங்க வெளியில். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க பண்ண தவறிட்டாங்கங்கிறது நான் பார்க்குறேன். இன்னொன்று, அஜித்தே சமீபத்தில் ஃபோன் பண்ணி அவர்
லைக்கா நிறுவனத்திட்ட பேசியிருக்காரு. பேசி சார் இது மாதிரி இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா அஜித்தினுடைய சம்பளத்தை குறைக்க சொல்லி இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் சம்பளத்தில் ஒரு 20% குறைச்சிங்க, ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் அஜர்பைஜானுக்கே போனோம், இல்லைன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் நடத்திருப்போம், அங்கே போனதுனால எங்களுக்கு பட்ஜெட்டே ஓவராக எக்ஸஸ் ஆகி போச்சு, அப்போ நீங்கள் ஒரு 20% குறைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம ஷூட்டிங் ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதில் அவர் இன்னும் டென்ஷன். அப்போ எப்படி ஒரு ஏன்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. பேசினா எல்லாமே மாறுறது தானே, ஒன்றும் கவர்மெண்ட் ஜிஓ கிடையாது. இல்லை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதில் ஒரு 20% குறைச்சிக்கிறேன்னு ஒரு திரும்ப கையெழுத்து போட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் அஜித் மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ, இவ்வளவு படங்களை பண்ண ஹீரோ, இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோட்ட போய் உங்கள் சம்பளத்தை குறைச்சிங்கிறது மிகப்பெரிய டிகிரேடாக நினைப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமா சேர்ந்து தான் அவர் ரைட்டு இந்த படத்துக்கு வந்துடுவோம், அது அவங்க வரும்போது வரட்டுங்கிற மாதிரி வந்துட்டார். பட் இருந்தாலும் கருணை கூர்ந்து ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், அதுக்குள்ளே பண்ண முடிஞ்சால் கூட நான் வந்து பண்ணித்தரேன், ஆனால் சம்பள குறைப்பெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பணம் பண்ணித்தரேன். ஒருவேளை நீங்கள் நான் இப்போ கொடுத்த டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வர முடியுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. பட் முடிவெடுக்க வேண்டிய இடம் லைக்கா தான். ஓகே சார். இன்னொரு பக்கம் தனுஷுடைய 50வது திரைப்படம் ராயன் திரைப்படத்தோட சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. செல்வராகவனே வந்துட்டு இந்த அடங்காத அசுரன் பாட்டு மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ராயன் திரைப்படம் தனுஷோட கெரியர்ல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு கதையா அமைய போகுது? இல்லை, அவர் லைஃப்பில் அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ஒரு அதிரடியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு அதிரடியான நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு அதிரி புதிரியான ஒரு படம்னா இதுதான் தனுஷுக்கு. அப்படி ஒரு படமாக அதை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பு இதுக்குள்ளே போட்டிருக்கிறாரு அப்படின்லாம் பயங்கரமாக சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காங்க தனுஷை. இந்த படம் வந்ததுன்னா அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், இருக்க போகுது. ஸோ வேறு மாதிரியான ஒரு தனுஷ் அதில் கண்டிப்பாக ஒரு இயக்குனராக வெளிப்பட்டு வருவார்ல. ஓகே சார். பேய் படங்கள் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு பேய் படம் வந்தாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. காஞ்சனாலேருந்து அரண்மனை வரைக்கும். இப்போது சுந்தர்சியோட அரண்மனை 4 வந்துட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சிருச்சு. லைக் பழைய மாதிரி சுந்தர்சி வந்து ஒரு பேய் படத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு 50 கோடி வசூல் இப்போ வரைக்கும் அப்படின்னு. ரஜினிகாந்த் அவர்களுடைய லால் சலாம் திரைப்படம் வந்து 30 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. ஆனால் அரண்மனை இப்போ 50 crores வசூல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 50 கோடி வசூல் பண்ணிச்சான்னு நமக்கு தெரியாது. பட் படம் வந்து எல்லா ஏரியாக்கள்லையும் நல்லா போயிட்டு இருக்கு. பல பேர் அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. அதில் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்கிறதா நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைட் ரிவைனா ஒரு படம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம போய் தியேட்டரில் உட்காந்து கண்ணீரும் கம்பளையுமா வெளியில் வரக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குது. ஸோ எப்போவுமே சுந்தர்சி படம் வந்து ஒரு கேரண்டி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50 கொட்டாவி விட வேண்டிய இடத்துல ஒரு 5 கொட்டாவியோட வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுப்பார், ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டான் அவங்கள அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. பல இடங்களில் நல்ல வரவேற்பு. ஓகே ஓகே சார். இன்னும் சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு 3-4 படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம போனதுக்கு அரண்மனை 4 ஒரு காரணமாக இருக்குது. பல இடங்கள்ல சார் இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, இது தூக்கிட்டு இன்னொரு படத்தை போட்டு நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு அது ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். சன் பிக்சர்ஸ் மேலே இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடலை வந்து உபயோகிச்சுட்டாங்க அப்படின்னு. இளையராஜா அவர்கள் அப்படிங்கும் போது ஆமாம், இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானி தான், இசை ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கவிஞர் வைரமுத்துவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ரொம்ப வருடங்களாக இருக்குது. இவர் வந்து இப்போ இசை பெருசு அப்படின்னு சொல்கிறதும், இவர் வந்து மொழி தான் பெருசு அப்படிங்கிறதும் மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும்? யார் மேலே வந்து நியாயம் இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேசிட்டோம், எல்லாருமே மொத்த சோசியல் மீடியாவும் பேசி முடிச்சிருச்சு. இந்த பிரச்சனையை பேசாதவங்களுக்கு ரேஷன் கடையில் 10 கிலோ சர்க்கரை தரேன்னு சொன்னால் வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கும் வந்து பெருசாக விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் வைரமுத்து வந்து இனிமேல் இதை பற்றி நான் பேச மாட்டேங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார். நான் சமீபத்தில் அவர்கிட்ட கேட்கும்பொழுது, கருத்து கேட்கும்பொழுது அவர் அமைதியாக போயிட்டார், இல்லை கேட்காதீங்க அப்படின்ட்டாரு. இந்த பக்கம் இளையராஜா ஏர்போர்ட்டில் வரும்பொழுது அவர்கிட்ட ஏதோ கேட்க முற்படுறாங்க, யாரையுமே அவர் திரும்பி கூட பார்க்கல, நேராக காரில் ஏறி போயிட்டார். அவரும் இது பற்றி பேசுவதற்கு விரும்பல. எங்கேயாவது பொது மேடைகள் கிடைச்சா அதை பற்றி பேசலாம், பட் தெரியாது. இது வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கார்.
இந்த ராயல்ட்டி பிரச்சனையை பொறுத்தளவுக்கு அது அவருடைய உரிமையாக அவர் நினைக்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு ஐபிஆர்எஸ் பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கோம். ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் எல்லா இசையமைப்பாளர்களும் இருக்காங்க, இளையராஜா இல்லை. ஸோ அதனால் அவருக்கான உரிமையை அவர் போராடிட்டு இருக்கார், தனியாகவே அவர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, அவருடைய பாடலை இன்னொருவர் அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது நிச்சயமாக தவறு தான். அதுக்கு கேட்குறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் எல்லார்ட்டையும் அப்படி கேட்ட முடியுமான்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ரஜினியோடு நெருக்கமான உறவு வச்சிருக்கிறார், அது ரஜினி படம். அப்போ ரஜினி முகத்தை பார்த்துட்டியோ ரஜினி படம் ஏன் விடுங்கய்யா அப்படின்ட்டு போகலாம். லாயர்ஸ் ஒரு வேளை வந்து சார் இனிமேல் சன் பிக்சர்ஸில் எடுத்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து, ஏன்னா அவர்கிட்ட கேட்காம ஒரு வேலை செய்ய முடியாது, அல்லது கேட்காமலே செஞ்சால் கூட மறுநாள் அதை கேள்விப்பட்டு ஏன்பா அவங்களுக்கு போய் நோட்டீஸ் அனுப்புனேன், அது ஏதாவது பேசி சரி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு நெருக்கமான நண்பர் ரஜினி. ஸோ அதுக்காகவும் அவர் பார்க்கல. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, சட்டம் அது அது தன் வேலையை செய்யும்னு அவர் நினைக்கிறார். சட்டப்படி எனக்கு அது உரிமை இருக்கும் பொழுது நான் யாராக இருந்தான்னா நான் நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். அதுதான் பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. பட்டு பொதுவாக பார்க்கும்போது அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு. அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி வந்து இவருடைய உரிமை இல்லாமல் ஒரு இதை பயன்படுத்துச்சுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அப்போ அவங்க சைடு ஒரு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் பட நிறுவனம், அதாவது தயாரிப்பாளரோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்கள் அவங்கள்ட்டேருந்து இதை வாங்கணும். அப்போ இது தயாரிப்பாளரும் இந்த ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி போகிறாங்க. இங்கே தான் பிரச்சனையாகுது. அதாவது இளையராஜா எல்லா உரிமையும் எனக்குன்னு சொல்கிறாரு, அதில் தயாரிப்பாளர்களுக்கும் அந்த அந்த பாடலை வெளியிட்ட நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. அவங்களாலையும் அந்த ரைட்ஸை கொடுக்க முடியும்னு இன்னொரு பக்கம் வாதம் இருக்குது. இதில் வந்து சட்ட ரீதியாக எது சரிங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வரணும்னு சொல்கிறேன். இப்போ தயாரிப்பாளருக்கே உரிமை கிடையாது, எனக்கு தான் உரிமைன்னு இளையராஜா சொல்கிறாருல்ல, இந்த சட்டத்தையே மாற்றணும். தயாரிப்பாளருக்கு ஒரு 50%, இப்போ ராயல்ட்டி 100% வருதுன்னா அதில் 50% தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 50% இசையமைப்பாளரும் பாடலாசிரியர்களும் பாடகர்களும் பிரிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். ஸோ இந்த திருத்தத்தை யார் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இந்த நாரதர் கழகம் நன்மைக்குங்கிற மாதிரி இதற்கப்புறமாவது யாராவது இறங்கி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே சார். நடிகர் மாதவனோட இயக்கத்தில் வந்து சிம்பு நடிக்க போகிறதா ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கொரோனா குமார் திரைப்படம் வந்து முடிச்சு கொடுக்காம தக் லைஃப் படத்தில் நடிக்கிறதுக்கு சிம்பு நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையும் மீறி அவர் போயிட்டாரு அப்படின்னு. ஸோ ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது உண்மையா? ஆமாம், சிம்புவுக்கு ரெட் கார்டு போட்டு ரொம்ப காலம் ஆச்சு இங்கே. ஏன்னா ஏற்கனவே மைக்கேல் ராயப்பன் வந்து அவர் AAA பிரச்சனையை கவுன்சிலில் சொல்லி அது சம்மந்தமாக அவங்க வந்து விசாரணையெல்லாம் நடத்தி சிம்பு அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் சிம்பு 3 படம் நடிச்சிட்டார். மாநாடு படத்துக்கு ஈஸ்வரன் படம் வந்தது பாருங்க, அப்போவே வந்து அது கவுன்சிலில் பஞ்சாயத்து நடந்துச்சு. இந்த படத்துக்கு நீங்கள் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணிட்டு தான் நீங்கள் இன்னொரு படத்துக்கு போகணும்ல சிம்புகிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஒவ்வொரு முறையும் சிம்பு எதையுமே கேட்காம அவர் பாட்ட ஷூட்டிங் போகிறதும் அதற்கு பெருசாக வந்து யாரும் தடை விதிக்காமல் ஒத்துக்கிட்டு போகிறதுமா இருந்துச்சு. ஆனால் இந்த முறை என்னென்னா ரொம்ப வலுவான கிடுக்கிப்பிடிய சங்கம் போட்டுடுச்சு. இந்த முறை வந்து சிம்பு தப்பிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இது நடந்துகிட்டே இருக்குது. இங்கே நாங்கள் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறோம், நீங்கள் அவர் இவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாரு, உங்களால் இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு மைக்கேல் ராயப்பனுக்கு, நீங்கள் அந்த தொகையை கொடுத்துட்டு போங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு முறை கூட அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் இந்த முறை நாங்கள் விட மாட்டோம், ஷூட்டிங் போகவே கூடாது அப்படின்னு பெப்சிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது சிம்பு படத்துக்குன்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க மணிரத்னம் வந்து எங்களுக்கு கொரோனா காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஒரு 22,000 தொழிலாளர்களுக்கு மாதம் 1,500 ரூபா மளிகை ஜாமான் வாங்க கூப்பன் கொடுத்தவர் அவர் தான். இது மாதிரி வந்து பல மாதங்கள் கொடுத்துருக்கிறாரு, பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காரு. நடக்கிறது அவர் படம், நாங்கள் போய் எப்படி நிறுத்த முடியும்னு பெப்சியில் கேட்குறாங்க. அதே நேரம் இப்போ ஐசரி கணேஷ் வந்து பெப்சிக்கே ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துட்டாரு. என்னன்னா RK செல்வமணி தலைவர், அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அவர் படத்தை நிறுத்த முடியும், நீங்கள் பேசி முடிச்சுக்கிங்கன்ட்டார். இப்போ ஐசரி கணேஷ் வந்து சிம்பு படத்தை நிறுத்தணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு கவுன்சிலில். இப்போ ஐசரி கணேஷ் பெப்சி ஊழியர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அவருடைய காலேஜில் இவங்களுக்கு வந்து படிக்கிற மாணவர்களுக்கு இலவச சீட்டு, அவருடைய ஹாஸ்பிட்டலில் இலவச மருத்துவம். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு அவர்.
ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் நிற்கிறதாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தை பெப்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தின சிம்பு ஜாலியாக நடிச்சிட்டு இருக்காருங்க. அவர் இப்போ மனசு வச்சு இல்லைங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா கொரோனா குமார் படத்தில் நடிப்பதற்காக அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு. 3 படம் கண்டினியூஸாக நான் நடிக்கிறேன்னு சொல்லி ஐசர் கணேஷ்ட ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்காரு. அப்போ நடிச்சு கொடுக்கணும்ல. கண்டிப்பா. இல்லைன்னா சார் என்னால் நடிக்க முடியல சார், ஒரு படம் நடித்தேன் உங்கள்கிட்ட, இவ்வளவு சம்பளத்தை நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு ஏதாவது கொடுக்கணும்ல. இது எதுவுமே இல்லாமல் இந்த பிரச்சனைகளை மேலும் 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 வளர விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க வீட்டில். ஓகே. சிம்பு பாவம் அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து நிற்க முடியாது. இப்போ அவருடைய அம்மாவும் அப்பாவும் தான் இந்த பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அப்போ நியாயமாக அவங்க உட்காந்து சார் இது பிரச்சனையை வளர்க்காதீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்தாங்க என் பையன் பீஸ்ஃபுல்லாக நடிக்கட்டும் அப்படின்னு வரணும்ல. அந்த இடத்துக்கு அவங்க வரவே மாட்டேங்கிறாங்களே. இப்போ இதே டி ராஜேந்தர் என்ன பிரச்சனை சார், ஏன் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே அப்படிதான், அவங்க எப்பவுமே பிரச்சனை தானாக சால்வ் ஆயிரும், நம்ம காசு கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக போகுது. நான் என்ன சொல்கிறேன், இதே டி ராஜேந்தர் பல படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார். இவர் படத்தில் நடிக்கிற ஒரு ஆள், யாரோ ஒருத்தர் இவர் படத்தில் நடிக்கிறவர் இந்த மாதிரி பண்ணால் அவர் ஒத்துப்பாரா? அப்போ தனக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுன்னு எப்போவுமே இருக்கக்கூடாது இல்லை. இது வந்து இன்னொன்று, சிம்பு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் அவரே ஷூட்டிங் வரமாட்டார், அவரால் பெரிய ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிவிட்டு பிரைட்டாக வந்துட்டார். இந்த வேகத்தோடு அவர் போனாருன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் வந்துடலாம். அவருக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இது வந்து ஒரு சில்லறை வேலை. அவங்களோட ஒப்பிடும்பொழுது இப்போ டி ராஜேந்தர் ஃபேமிலிக்கு இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று அவ்வளோ பணம் இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் வாங்க சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு, இந்தாங்க பிடிங்க, இனிமேல் ஏரியாவுக்கும் வராதிங்க, என் கண்ணிலே தென்படாதீங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது. நல்ல பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கலாம். அது என்னவோ அவங்க பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ வந்தனன் சார், இந்த வாரமும் நிறைய அப்டேட்ஸோட எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி.